விவசாயம், விவசாயிகளுடைய வருமானம், விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான திட்டங்களை பற்றியெல்லாம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். விவசாயம் பற்றியெல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது தன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். வறண்ட தானியமான கேப்பையில் நெய் வடிவது சாத்தியமில்லை. கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடியுது என்று சொல்ற மாதிரி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுப்பதில் பிரதமர் மோடியை மிஞ்சுவதற்கு இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வேற யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி மிஞ்சி இருக்கின்றார். அதாவது அவர் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ஆட்சியிலே 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டும் என்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டும் என்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியதுதான் டெல்லி அரசு, மோடி அரசு. இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் ஒரு போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அது டெல்லி எல்லையை சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னால், அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாளைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது மோடி அரசு தான். கடுமையான மழை, வெப்பம், கடும் பனி, இவற்றுக்கு இடையிலே போலீசினுடைய கட்டுப்பாடுகள், தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு என எத்தனை அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்த மோடி தான் திருச்சியில் கபட வேடம் போட்டு விவசாயிகளுடைய நண்பனாக நடித்திருக்கிறார். வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராடிய கடுங்குளிர் தற்கொலை விபத்தால் 700க்கு மேற்பட்ட விவசாயிகள் அவர்களை கொன்றுவிட்டு இன்றைக்கு விவசாயம் பற்றியெல்லாம் பாடம் எடுக்க மோடிக்கு வெட்கமாக இல்லையா? 700 பேருக்கு மேல் அதில் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே. உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூரிலே ஊர்வலம் சென்ற விவசாயிகள் மீது பாஜகவின் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் காரை ஏற்றி 4 அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள். அவர்கள் இன்றைக்கு காருண்யம் பேசுகிறார்கள். பிரதமர் மோடி இப்படி என்றால், அவருடைய பரம அடிமையான பொய்ப்பாளி பழனிசாமி 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்ததோடு இல்லாமல் சேலம் சென்னை பசுமை வழிச்சாலையை எதிர்த்து போராடிய விவசாயிகளின் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டவர் தான் அவர். அவரும் விவசாயிகளுடைய தோழர், நான் விவசாயி என்று சொல்லிக் கொள்பவர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு அந்த தரவுகளை மறைத்து மோடி அரசு அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லுகிறதே தவிர, விவசாயிகள் அன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்ய அவர்களுக்கு விவசாய ஆதாரம் இல்லாததான் காரணம் என்பதை மறைத்து வெவ்வேறு தரவுகளை தந்திருக்கிறது. அதைத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரியான தரவுகளை, பொய்யான தரவுகளைத்தான் தந்தார். மதுரையிலே விவசாயத்தை அழிக்க காரணமாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கின்ற அந்த பணி, அது பாராளுமன்றத்திலே கனிமவள சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட நேரத்திலே மாநிலங்களவையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அது ஆதரவு கொடுத்து மதுரை விவசாயிகளுக்கு துரோகம் செய்த அரசுதான் அன்றைய அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு மக்களவையினுடைய மேலவையிலே, ராஜ்யசபாவிலே ஆதரித்து ஓட்டு போட்டவர். ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் போராட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், சட்ட போராட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், மதுரை விவசாயிகளை காப்பாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே நின்று
விவசாயிகளுக்கு நீலிக்கண்ணீர் வடித்த பிரதமர் மோடி தான் சில வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்க விவசாய பொருட்களை இந்திய சந்தையிலே விற்க ஒப்புதல் அளித்து இந்திய விவசாயத்தையே சவக்குழியில் தள்ளியுள்ளார். அமெரிக்கா ஏற்றியிருந்த வரியை 18% குறைத்ததை காரணம் காட்டி இந்திய விவசாயிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இன்றைக்கு பேராபத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். 45.5 லட்சம் கோடி ரூபாய் என்கிற அமெரிக்க யானை இந்தியாவின் உள்ளூர் வர்த்தகம் என்கிற கரும்பு காற்றுக்குள் நுழைந்து துவம்சம் செய்ய போவதை மறைத்துவிட்டு விவசாயிகள் மீது பாசம் என்ற போலி வேடம் தரிக்கிறார் மோடி. நாட்டின் காவலாளி, நான் தான் நாட்டின் காவலாளி என்று சொல்லிக் கொள்ளுகிற மோடி அவர்கள் பொருளாதார சூறையாடலை அமெரிக்கா நடத்த இந்தியாவின் வாசலை திறந்து விட்டவர் அவர். இன்று கேஸ் சிலிண்டரும் பெட்ரோலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய மக்கள் கேஸ் சிலிண்டருக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் பெட்ரோலிய பொருட்களுடைய கதி என்ன ஆகும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னவர் பாரத பிரதமராக இருந்த மோடி 2014. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாரா? இரட்டிப்பாக்கி இருக்காரா? விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவேன் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து வருபவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு விவசாயிகளுடைய நலன்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முந்தைய அதிமுக ஆட்சியிலே நசிந்து கிடந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தி காட்டி கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கென ரூபாய் 1,94,076 கோடி நிதி உழவர்களின் நலனுக்காகவும் உழவு தொழிலை மேம்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி கொடுத்து அதன்படி விலையை உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் பிரதமர் மோடி என்ன செய்தார்? விவசாயத்தையே அழிக்கும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்க பார்த்தார். 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும் 2 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விவசாயிகள் இலவச மின்சாரம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாது என உதய் மின் திட்டம் வழியாக தடை போட்டவரும் இதே பிரதமர் மோடி தான் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உரிய காலத்திலே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, பூமி செழித்தது. கடந்த காலங்களை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருந்ததை விட 3 லட்சம் ஏக்கர் பரப்பு நெல் சாகுபடி அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 22.7 லட்சம் டன்னுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியிலே ஆண்டுக்கு 42.6 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு இப்படி விவசாயிகளுடைய நண்பனாக இருந்து விவசாயத்தை பாதுகாத்து வருபவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் மழை காலத்திலே கூட நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை குறைக்காமலும் மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதும் முறையான நிவாரண நிதி கூட வழங்காமலும் விவசாயிகளுடைய எதிரியாக இருப்பவர் தான் மோடியும் பழனிசாமியும். விவசாயிகளின் எதிரி மோடியும் அவருக்கு துணை போகும் பொய்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு விவசாய குடும்பங்கள் என்றைக்கும் அவர்களை மன்னிக்காது. பிரதமர் மோடியின் பொய் தமிழ்நாட்டில் எடுபடியாகாது. டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. ஏனென்றால் இங்கே திராவிட மாடல் ஆட்சியினுடைய
சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரே இன்ஜின் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களிடம் இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இன்றைக்கு ஒற்றை இன்ஜின் மூலமாக தமிழகத்தை வளமாக்கி இருக்கிறோம். இரட்டை இன்ஜின் கிடைக்கின்ற பொழுது இந்தியாவை வளமாக்கி உலக நாடுகளுக்கு சவாலாக மாற்றக்கூடிய வல்லமையை திராவிட மாடல் அரசு நிச்சயமாக எதிர்காலத்திலே செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுற பிரதமர் அமைச்சர், அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு, குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அது எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு செய்து சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொன்னால் பரவாயில்லை. தமிழ்நாட்டிலே நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள், புகார் தெரிவியுங்கள் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறோம். ஆனா அங்கேதான் போனா அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால பல பேர் போய் அங்க குற்றங்களை எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு மக்களுக்கு கிடையாது. இங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தால் புகார்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறைவு என்பதற்கு எடுத்துக்காட்டு 42% பெண்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வேலைக்கு செல்வதும் 52% மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதும் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு எடுத்துக்காட்டு. சார், நாங்க என்டிஏ கூட்டணி இன்னும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு ஒண்ணுமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். டெல்லினா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியை 2ஐ தொடர்வதற்கு இன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதாவது மக்கள்கிட்ட போய் கரப்ஷனை பத்தி அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். இன்றைக்கு கரப்ஷன் வெளிப்படையாக எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒளிவு மறைவாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் கரப்ஷனை ஒழிக்க முடியும். அதை அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். இல்லைங்க, தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. இல்லைங்க, நாங்க குழப்பவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விளையல, வெளியே தான் கொண்டு வர்றாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தடுக்க வேண்டியது யாரு? ஒன்றிய அரசு, அவங்களுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க தடுக்கணும். ஆனா அவங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தள்ளி விட்டு எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தி அவற்றை எல்லாம் பிடித்து கைப்பற்றி இன்றைக்கு மக்களை காப்பாற்றுவான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. போதைப் பொருள் இங்க ஒன்றும் உற்பத்தி இல்லை, வர்றது எந்த மாநிலத்திலிருந்து தெரியும். அதை பல வகையில கொண்டு வர்றாங்க. ஆனா அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்கிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க. கடந்த ஒரு 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொடர்ந்து எல்லா மற்ற ஊர்கள்ல இருந்துமே பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத முழுவதும் அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து வேலைக்கு அனுப்புவார்களா, கல்லூரிக்கு அனுப்புவார்களா, இரவு நேரத்தில் பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு போவதற்கு அனுப்புவார்களா? எங்கேயாவது ஒரு சில சம்பவங்கள் நடப்பதை வைத்து ஒட்டு மொத்தமாக சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புணர்வு உள்ளவர்கள். தமிழ்நாட்டு காவல்துறையும் சிறப்போடு செயல்படுகிறது. எங்கெங்க குற்றங்கள் நடக்கிறதோ உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநில அரசுகளும் குற்றங்களிலே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவதன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. குற்றச்சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடிய
திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதா இப்ப எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஒரு பெரும் விமர்சனமா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், மதுராந்தகம், தூத்துக்குடி இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவம் இந்த ஒரு 4 நாட்கள் நடந்திருக்கு. ஆனா வந்து ஒண்ணே ஒண்ணு. சம்பந்தப்பட்ட அதுக்காகத்தாங்க நான் சொல்றேன், சரியான மக்களிடம் விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம்னு சொல்றோம். புகார் கொடுக்கிறவங்களுக்கு இங்க பாதுகாப்பு தரப்படுகிறது. ஆனா அங்க புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவங்க மேலதான் கேஸ் போடுறா. தப்பு சென்றவங்க தப்பிக்க விட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எப்படி பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சோ அதை போலதான். எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே வந்து மக்கள் தைரியமாக புகார் கொடுப்பதால் குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கை அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது தவிர இங்கே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போல சிறப்பாக வேறு எந்த மாநிலத்திலும் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, எல்லாரும் போறதுன்னா நாங்கள் அரசு சார்பிலேயே ஏற்பாடு செய்து தருகிறோம். போய் பார்த்து விட்டு வாருங்கள். இந்தியாவிலேயே சிறந்த அமைதியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. இல்லைங்க, அந்த சம்பவத்துல வந்து குற்றச்சாட்டில் ஈடுபட்டவங்க புகார் கொடுத்து கூட புகார் பதியல. அது அல்ல, ஒப்பிட்டதுக்காக தான் சொல்றேன். அது மாதிரியானதுலாம் அன்னைக்கு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்தாங்க. அது போல இன்றைக்கு பல மாநிலங்கள்ல வந்து அதை வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே தைரியமும் விழிப்புணர்வும் மிக்க வீர பெண்களாக, சிங்க பெண்களாக நம்முடைய பெண்கள் இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிற காரணத்தால் அவர்கள் தைரியமாக குற்றம் செய்தவர்களை அடையாளம் காண்பித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறார்கள்.